வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் என்ன? ஒகேபுலரி கார்னர். ஒரு 6 நியூ வேர்ட்ஸ் வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து நம்ம கற்றுட்டோம்னா ஒரு இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு பேலஸை நம்ம கட்ட போகிறோம். அந்த பேலஸுக்கு பிரிக்ஸு செங்கற்களாக இருக்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கற்றுக்க போகிற வேர்ட்ஸு தான். நாம் பல முறை சொல்கிற மாதிரி அந்த வேர்ட்ஸை ஐசோலேட்டடாக வேர்டாக மட்டும் கற்றுக்கக்கூடாது. மாறாக அந்த வேர்டு வந்து வேர்பா, நவுனா, அப்புறம் வந்து அதை எங்கே யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எக்ஸாம்பிளோட கான்டெக்ஸ்டோட கற்றுக்கணும். ஓகே, இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். நம்ம கற்றுக்க போகிற வெரி ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து ஃபார்ட்டிடியூட். என்ன அர்த்தம்? துணிவு அல்லது மன வலிமை. தமிழ் அடிக்கடி பயன்படுத்துவோம். மன வலிமை, துணிவு அப்படின்லாம். இதை தான் இங்கிலீஷில் ஃபார்ட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். நாங்கள் வந்து அந்த வலியை துணிவோடையும் மன வலிமையோடையும் தாங்கிக்கிட்டோம். We bore the pain with great fortitude. We bore the pain with great fortitude. நல்லா கவனிங்க. போர்னா என்ன? தாங்கிக்கிறது அல்லது பொறுத்துக்கிறது. அதாவது பேர் இருக்கணும். பேர்னா தான் பொறுத்துக்கிறது அல்லது தாங்கிக்கிறது. அந்த பேரோட செகண்ட் ஃபார்ம் தான் இந்த போர். ஸோ நம்ம சொல்லுவோம் V1, V2, V3. பேர், போர், பான். சரி, நம்மளோட லிஸ்டில் நம்ம பார்க்க போகிற செகண்ட் வேர்டு என்ன? கான்டெம்ப்ட். என்னங்க அர்த்தம்? அலட்சியம் அல்லது கேவலம். தமிழில் வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். கேவலம், அலட்சியம். ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறோம் இங்கிலீஷில்? கான்டெம்ப்ட் அப்படின்னு சொல்கிறோம். லெட்ஸ் see 2 examples. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தமிழ் பழமொழி. என்னது அது? பழக பழக பாலும் புளிக்கும். ஃபெமிலியாரிட்டி breeds contempt. ஃபெமிலியாரிட்டி breeds contempt. சரி, நம்ம பார்க்க போகிற செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன? அவங்க என்ன கேவலமாக பார்த்தாங்க, அவங்க என்ன அலட்சியமாக பார்த்தாங்க. they looked at me with contempt. they looked at me with contempt. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்டில் இருக்கிற தேர்ட் வேர்டு என்ன தெரியுமா? இன்டெகிரிட்டி. என்ன அர்த்தம்? நேர்மை, நாணயம். நிறைய கடையில் வந்து ஸ்லோகன் போட்டிருப்பாங்க. எல்லா கடையிலையும் நம்பிக்கை, நாணயம், கைராசி. அதே மாதிரி இந்த நேர்மை, நாணயம்னு சொல்லுவோமோ அதைத்தான் இங்கிலீஷில் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா, உனக்கு எவ்வளோ துணிச்சல் இருந்தா என்னுடைய நேர்மையை, என்னுடைய நாணயத்தை கேள்வி கேட்பேன். ஹவு டேர் யூ கொஸ்டின் மை இன்டெகிரிட்டி? ஹவு டேர் யூ கொஸ்டின் மை இன்டெகிரிட்டி? இப்போ நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம வச்சிருக்கிற ஃபோர்த் வேர்டு என்ன? டவுன் போர். சரி, மழை, ரெயின் சொல்லுவோம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். டவுன் போர்னா பெருமழை. லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். நாங்கள் ஒரு பெருமழையில் மாட்டிக்கிட்டோம். யாரையா பார்த்து கேட்போம், ஏன்பா லேட்டு, இவ்வளோ லேட்டாக வந்திருக்கிற, நாங்கள் வந்து ஒரு பெரிய மழையில் மாட்டிக்கிட்டோம் சொல்லுவாங்களா? இதை தான் இங்கிலீஷில் we got caught in a downpour அப்படின்னு சொல்கிறோம். சரி, மழை பெய்யறது அப்படின்னா இட் இஸ் ரெய்னிங் சொல்லுவோம். இதையே பெருமழை பெய்யறது, அடைமழை பெய்யறது, மழை வந்து பின்னி பெடல் எடுக்கிறது. இது இங்கிலீஷில் வந்து பல விதமாக சொல்லலாம். ஒரு 2 டைப்ஸாக சொல்கிறதுக்கு இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். நம்பர் 1, it is pouring. It is pouring. Number 2, it is bucketing down. It is bucketing down. Next நம்ம பார்க்க போற 5th வேர்டு என்ன? barefoot. என்ன அர்த்தம்? வெறும் காலோட, செருப்பு போடாம. ஒரு சில பேரை பார்த்துருப்போம், எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி செருப்பு போடாமல் வெறும் காலோட நடந்து போவாங்க. ஃபார் தட் மேட்டர் நிறைய பேர் செருப்பே நான் போட மாட்டேன்னு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ பேர் ஃபுட் அப்படின்னாலே செருப்பு போடாத வெறுங்கால் அல்லது வெறும் காலுடன் அர்த்தம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். அவள் எப்பயுமே செருப்பு போடாமல் வெறும் காலோட நடக்கிறா. ஷி ஆல்வேஸ் வாக்ஸ் பேர் ஃபுட். ஷி ஆல்வேஸ் வாக்ஸ் பேர் ஃபுட். ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக் வந்துட்டோம். என்ன பார்க்க போகிறோம்? ஹாஸ்பிட்டாலிட்டி. என்ன அர்த்தம்? உபசரிப்பு. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் அவங்க யாரு? கெஸ்ட்டு. நம்ம வீட்டுக்கு வந்தவங்க கெஸ்ட்டு. நாம யார் அவங்களுக்கு? ஹோஸ்ட்டு. அவங்க கெஸ்ட்டு, நாம ஹோஸ்ட்டு. அவங்கள நம்ம உபசரிப்பு பண்ணோம். அந்த உபசரிப்பை தான் இங்கிலீஷில் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். யார் வீட்டுக்காவது போகிறோம், அவங்க நம்மளை ரொம்ப உபசரித்து அனுப்புகிறாங்க. நம்ம அப்படியே திக்கு முக்காடி போயிட்டோம், ஓவர்வெல்ம் ஆகிட்டோம். அப்போ என்ன சொல்லுவோம்? உங்களோட உபசரிப்புக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க.
சொல்லுவோமா? இதுதான் இங்கிலீஷில் ஐ டோன்ட் நோ ஹவு டு தேங்க் யூ ஃபார் யுவர் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஐ டோன்ட் நோ ஹவு டு தேங்க் யூ ஃபார் யுவர் ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்கிறோம். மை டியர் வியூவர்ஸ், ஒகேபுலரி கார்னர் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த படத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.